Hello viewers, Namma Ramesh, welcome to Vijay's Movie Talk and welcome to another video. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி நம்ம எப்பவுமே விஜய் பற்றி தான் நம்மளோட சேனலில் பார்த்துட்ருப்போம். பட் நான் ஒரு படம் ஒன்று பார்த்தேன். ஸோ அந்த படத்தை பார்த்தோன்னே நம்ம அந்த படத்தை பற்றி இதில் பேசி ஆகணும் அப்படின்னு ஒரு தாட் எனக்குள்ளே தோணுச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அது ஆக்சுவலி ஒரு டப்பிங் படம். தமிழை வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை அப்படின்னு அந்த படத்தை வந்து ரீமேக் பண்ணி போட்டிருந்தாங்க. நான் ஆன்லைனில் தான் பார்த்தேன்னு வச்சுக்கோங்க. ஆக்சுவலி அது ஒரு தெலுங்கு படம். அது வந்து என்ன மங்கள் வாரம் அப்படியா? ஆமாம், நம்ம போட்டிருந்தாங்களே. ஆமாம், மங்களவாரம். அதான் செவ்வாய்க்கிழமை தான். மங்கள்வாரம் ஹிந்தியில் சொன்னால் மங்கள்வாரம், ஓகேங்களா? மங்கள்வாரம் அப்படின்ற படம். அதை வந்து இயக்கியிருக்கிறது பார்த்திங்கன்னா அஜய் பூபதி அப்படின்றவர் தான் அந்த படத்தை இயக்கியிருக்காங்க. சுவாதி பாயல் ராஜு அவங்க தான் வந்து லீட் ரோல் பண்ணியிருக்காங்க. ஏன்னா சுவாதி ரெட்டின்றவங்க வந்து படத்தோட ப்ரொடியூசர். சரி, இந்த படத்தை பற்றி நம்ம என்ன பேசுறதுக்கு இருக்குது என்ன அப்படின்னா, அஃப்கோர்ஸ் இந்த படத்தை பற்றி நம்ம பேசணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தில் அவங்க அந்த டேரக்டர் எடுத்துருக்க சப்ஜெக்ட் இருக்குது பாருங்கள், அது வந்து ஒரு ரேர் சினாரியோன சப்ஜெக்ட். இப்படி சொல்லலாம், நம்மளுடைய கல்ச்சருக்கு அது வந்து ஒரு உகந்த மாதிரி ஒரு சப்ஜெக்டே கிடையாது. ஆக்சுவலி இந்த படத்தை தமிழ் அப்படியே எடுத்திருந்தாங்கன்னா, தமிழ் இந்த படத்தை வந்து நம்ம அக்செப்ட் பண்ணியிருப்போமா அப்படின்னு கேட்டால் அதுவே கொஸ்டின் மார்க் தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா இந்த படம் வந்து ஒரு நிம்ஃபோமேனியக் அப்படின்ற ஒரு சப்ஜெக்டை பேஸ் பண்ணது. அதனே நிம்ஃபோமேனியக் ஹைப்பர் செக்சுவல் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு சொல்லலாமா? ஆமாம், ஹைப்பர் செக்சுவல் ஆட்டிடியூட். அதாவது ஒருத்தருடைய செக்ஷுவல் டிசைரை வந்து அதிகமாக ஒரு ஹார்மோன்ஸ் க்ரியேட் பண்ணுற ஒரு விஷயம் அது. இது வந்து ஒரு டிசீஸ் கிடையாது, ஒரு டிஸார்டர். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் அந்த படத்தை எடுத்திருப்பாங்க. ஸோ அந்த படத்துடைய ஸ்டோரி அப்படின்னு பார்த்தோம்னா, ஜஸ்ட்டு ஒரு ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா ஒரு செவத்தில் வந்து எழுதி போட்டிருப்பாங்க. இவங்க வந்து அவங்க கூட வந்து தொடர்பு வச்சுருக்காங்க. அவங்க வந்து இவங்க கூட ஒரு ஆண் ஒரு பெண் தொடர்பு வச்சுருக்காங்க. அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்கட்டும்னு சொல்லி ஒரு வாசகம் எழுதி இருந்துச்சுன்னா அவங்க வந்து அடுத்த நாள் பார்த்திங்கன்னா செத்து போயிருப்பாங்க. ஸோ இது வந்து அடுத்தடுத்து செவ்வாய்க்கிழமைகளில் மட்டுமே நடந்துக்கிட்டு இருக்க ஒரு சம்பவமாக இது இருக்கும். ஸோ இந்த படத்துக்கு இதுதான் தொடக்கம். ஸோ இதை இன்வெஸ்டிகேட் பண்ண வர போலீஸ் வந்து இதை இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க. இது ஏன் நடக்குது, இது வந்து ஒரு கொலை, இது வந்து ஒரு கள்ளத்தொடர்புனால் நடக்கிற ஒரு விஷயம் கிடையாது அப்படின்றத வந்து அவங்க ரிவீல் பண்ணுறாங்க. இந்த கொலை ஏன் நடக்குது, எதனால் நடக்குது அப்படின்றது தான் அடுத்தடுத்து வரப்போகிற கதை. ஸோ இந்த கதையில் வந்து பார்த்திங்கன்னா, இந்த நிம்ஃபோமேனியாக் அப்படின்னு சொல்கிற இந்த டிஸார்டர் இருக்கிற அந்த ஹீரோயின், ஸோ அந்த ஹீரோயினுக்கு வந்து ஏன் இதெல்லாம் வருது அப்படின்றது வந்து எனக்கு தெரிஞ்சு ரீசனபிளாக அந்த அவர் வந்து ஆக்சுவலி படத்தை வந்து நிறையா ரிசர்ச்லாம் பண்ணி தான் எடுத்திருப்பான்னு நினச்சிருக்கேன். அந்த மெடிக்கல் டேர்ம்ஸில் வந்து இதுக்கு வந்து எந்த ஒரு க்யூர்னஸும் கிடையாது. எப்படி சொல்கிறதுனா, ஒரு சைக்காலஜிக்கல் அந்த மெத்தட்லேயும் ப்ளஸ் கொஞ்சம் மெடிசன்ஸ் மூலிமா இதை க்யூர் பண்ண முடியும், மீன்ஸ் கண்ட்ரோல் பண்ண முடியும், பட் நாட் க்யூரபிள் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ இது ஏன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அவங்களுடைய ஒரு லோன்லினஸ், அவங்களுடைய சரௌண்டிங்ஸ், அந்த ஃபேமிலியில் நடக்கிற அந்த ப்ராப்ளம்ஸ், ஸோ இல்லைனா இதுக்கு அவங்க ப்ரீவியஸில் நடக்கிற அந்த விஷயங்கள், இதெல்லாம் சேர்ந்து தான் அந்த மாதிரி ஒரு டிஸார்டர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றது வந்து படத்தில் வந்து டைரக்டர் வந்து என்ன தான் பதிய வச்சுருப்பார். கரெக்டாக மீன்ஸ் எல்லாத்தையும் சொல்லியிருப்பாருன்னு வச்சுக்கோங்க. பட் இருந்தாலும் இந்த ஒரு சப்ஜெக்டை வந்து இப்போ நம்ம வந்து பெருசாக வந்து ஆஸ் பர் அவர் கல்ச்சரில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், இதெல்லாம் படமாக எடுக்கணுமா அப்படின்னு ஒரு கேள்வி வைப்போம். எஸ், அஃப்கோர்ஸ் இதை வந்து அவர் படமாக எடுத்ததுக்கு எனக்கு பொறுத்த வரைக்கும் ஹேட்ஸ் ஆஃப் டு தட் டைரக்டர். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஸோ நம்மளுடைய கல்ச்சரில் பெரும்பாலுமே நம்ம என்ன நினைப்போம், ஒரு ஆணோ பெண்ணோ கல்யாணம் பண்ணிக்கிறோம் அப்படின்னா வரப்போகிற மனைவி தூய்மையானவளா, சுத்தமானவளா, இது வரைக்கும் யாரு கூடயும் எந்த ஒரு பழக்கமும் இல்லாதவளா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது தான் ஒரு ஆணுடைய எண்ணம். அதே ஒரு எண்ணம் பெண்ணுக்கும் இருக்கும். தன் கணவர் வந்து யார் கூடயும் இதற்கு முன்னாடி எந்த ஒரு தொடர்பும் இல்லாத ஒருத்தராக இருக்கணும் அப்படின்றது தான் வந்து காலங்காலமாக கட்டி காப்பாற்றிக்கிட்டு வர ஒரு கலாச்சாரம். அப்படி இருக்க கலாச்சாரத்தில் இப்போ பழைய நிறைய லிவரேஜஸ் வந்துருச்சு, ஓகேங்களா? டேட்டிங், அப்புறம் சேட்டிங், அப்புறம் வந்து லிவிங் டுகெதர், இப்படி பல விஷயங்கள் வந்தனால இன்றைக்கெல்லாம் பொண்ணு கிடைச்சா போதும் தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ற ஸ்டேஜுக்கு வரைக்கும் வந்தாச்சு. பட் இருந்தாலும் இந்த டாப்பிக்கை நான் ஏன் எடுத்து பேசுகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ஆண் பெண் இருபால் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். ஸோ இது வந்து படமாக மட்டும் பார்க்காம ரியல் லைஃப்பில் ஒருத்தருக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா அதை நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணிக்கிறது. பிகாஸ் பேசிக்கலி ஃபேமிலி லைஃப்பில் பார்த்திங்கன்னா பிரேக் வர்றதே பார்த்திங்கன்னா அந்த ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்போடைய அந்த கனெக்ஷன்ஸ் கட் ஆகும்போது தான்
நிறைய இடத்துல அந்த ஃபேமிலி பிரேக் வரும். ஸோ அது வந்து எதனால் இருக்குன்னு கேட்டிங்கன்னா பல ரீசன்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஒரு சைடு வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்டோடைய கேர் கிடைக்காம இருக்கலாம். ஓகேங்களா? இல்லைன்னா ஹஸ்பண்ட் எதிர்பார்க்குற விஷயங்கள் ஒய்ஃப்கிட்ட கிடைக்காம இருக்கலாம். இல்லை ஒய்ஃப் எதிர்பார்க்குற விஷயங்கள் ஹஸ்பண்ட்கிட்ட கிடைக்காம இருக்கலாம். ஸோ இப்படி பல விஷயங்கள் நம்ம நிறைய இடத்துல பார்ப்போம். நல்ல வசதியாக இருப்பாங்க, பணக்காரங்களாக இருப்பாங்க, பட் பார்த்திங்கன்னா செப்பரேட் ஆகிடுவாங்க. கேட்டால் கருத்து வேறுபாடுன்னுவாங்க. வாட் இஸ் தட் கருத்து வேறுபாடு? கருத்து வேறுபாடு எல்லா இடத்துலையும் வரும். அதாவது நம்மளாம் மெச்சூர் அடல்ட்ஸ் தான். ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஒரு விஷயத்தை வந்து நான் உங்கள்கிட்ட இங்கே பதிவு பண்ண விரும்புகிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆண் ஒரு பெண் 2 பேரும் அவங்க ஒன்றா மனசில் நினச்சா மட்டும்தான் அவங்க ஒன்றா இருப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா அது வந்து யாராவது ஒரு சைடில் ஃப்ரிக்ஷனாக இருந்துச்சுன்னா கூட அவங்கள வந்து தொடுறது கூட நம்மளுக்கு வந்து ஒரு சங்கடமாக இருக்கும். அவங்க நம்மளை தொட விடுறதுக்கும் அவங்களுக்கு சங்கடமாக இருக்கும். செய்ய மாட்டோம், தோணாது. ஸோ இது இல்லாத போது தான் ஒரு விருப்பம் இல்லாத ஒரு பெண்ணை தொடர்றது அப்படின்றது வந்து ஒரு ரேப் அப்படின்ற ஒரு கன்சிடரேஷனில் வந்து போயிடுது. ஓகேங்களா? ஸோ விருப்பப்படும் போது அது பிரச்சனையே கிடையாது, ஒரு ஆணும் பெண்ணும் அப்படின்னும் போது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு விஷயம் இது நார்மலாக எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும்போது இந்த ஹைப்பர் செக்ஷுவல் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் ஒருத்தருக்குள்ளே இருக்குது அப்படின்னா அவங்கள நம்ம எப்படி டேக்கிள் பண்ணுறது அப்படின்றதே பெரிய விஷயம். ஸோ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஹீரோயின் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து அந்த சீக்வன்ஸ்லாம் காமிச்சிருப்பாங்க. அவங்க வந்து சின்ன வயசுலேருந்து தனியாக அப்பாவால் கைவிடப்பட்டு பாட்டி கூட வளர்ந்த ஒரு பெண்ணாக இருப்பாங்க. இருந்தாலுமே கூட ஒரு பையன் ஒருத்தன் கூடயே இருப்பான். அந்த பையன் வந்து ஒரு கட்டத்தில் வந்து இறந்து போன மாதிரி தான் படத்தில் காட்டுவாங்க. பட் கடைசியில் அவர் தான் வந்து பழி வாங்குறவார்னு வச்சுக்கோங்க. மீன்ஸ் அந்த இந்த பொண்ணுக்கு இந்த நிலைமை ஏற்படுத்துனவங்க ஆக்சுவலாக அவங்க செத்துருவாங்க இந்த படத்தில். ஸோ அந்த மாதிரி எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த பெண் தனிமையிலே வளர்ந்துட்டு இருக்க ஒரு பெண். ஸோ அப்படி இருக்கும்போது காலேஜில் வந்து ஒரு ப்ரொஃபஸர். ஸோ அந்த ப்ரொஃபஸர் வந்து ப்ரொஃபஸர் மேலே இந்த பெண் ஈர்க்கப்படுறாங்க. ஒரு கட்டத்தில் அந்த ப்ரொஃபஸர் வந்து தன்னால் முடிஞ்ச அளவுக்கு அவங்கள யூஸ் பண்ணிவிட்டு கடைசியில் அவர் வேறு ஒரு கல்யாணம் பண்ணிட்டு போயிடுறாரு. ஸோ அது வரைக்கும் அந்த ஒரு விஷயத்தை வந்து அவங்க வந்து ஃபீல் பண்ணது கிடையாது. அவங்களுடைய அந்த உடம்புல வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது, நமக்கு வந்து செக்ஷுவல் டிசைர் இருக்குது அப்படின்றத அவங்க வந்து ஃபீல் பண்ணியிருக்க மாட்டாங்க. பட் ஒரு ஆண் வந்து தொட்டு விட்டு போனதுக்கப்புறமா இது வந்து அவங்களுக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா அந்த விஷயத்தை வந்து உண்டு பண்ணிடுது. ஸோ அப்போ எந்த ஒரு ஆணை பார்த்தாலும் சரி, இல்லை எந்த ஒரு ஆண் பக்கத்தில் வந்தாலும் சரி, அவங்களே தன் நிலை அறியாமல் அவங்க வந்து தன்னை வந்து அந்த செக்ஷுவல் விஷயத்துக்கு வந்து தன்னை கொடுத்துருவாங்க அப்படின்றது தான் இந்த நிம்ஃபோமேனியாக் அப்படின்ற அந்த மெடிக்கலோடைய ஹிஸ்ட்ரியில் நான் பார்த்து கொஞ்சம் படித்து புரிஞ்சுக்கிட்டது. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா நிறையா பிக் ஸ்டார்ஸ் வந்து இந்த விஷயத்தெல்லாம் வந்து அஃபெக்ட் ஆகியிருக்காங்க அப்படின்றது தான் உண்மை. அது ஏன்னு கேட்டிங்கன்னா ஏஞ்சலினா ஜோலி, அப்புறம் வந்து பிரிட்னி ஸ்பியர்ஸ், இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இவங்களாம் வந்து செக்ஷுவல் அடிக்ஷன் தான். பட் அவங்களாம் நிம்ஃபோமேனியாக்னு கேட்டிங்கன்னா தே ஆர் நாட். பட் அவங்களுக்கும் அந்த டிசைர்ஸ்லாம் அதிகமாக இருக்குது அப்படின்றது தான். ஸோ இந்த நிம்ஃபோமேனியாக் அப்படின்றது ஒரு டிஸார்டர். அது வந்து அவங்களோட சூழல் சரியாக இருந்துச்சுன்னா அது கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான். சூழல் சரியாக இல்லை, அவங்க தனிமையாகவே இருக்கிறாங்க. ஸோ அப்படின்னும்போது அவங்களுக்கு அந்த ஒரு விஷயம் வந்து அதிகமான ஒரு இடத்துல தேவைப்படுற ஒன்றா இருக்குது. ஸோ இதுக்கும் நம்ம கலாச்சாரத்துக்கு என்னையா சம்மந்தம் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்கன்னா அஃப்கோர்ஸ் இருக்குது. நமக்கு தெரியாதுப்பா, நமக்கு வரப்போகிற மனைவியோ இல்லை இது ஆம்பளைங்களுக்கு இருக்க விஷயம் தான். ஓகேங்களா? இல்லை பெண்ணுக்கு வரப்போகிற ஹஸ்பண்டுக்கோ இப்படி ஒரு விஷயம் இருக்குது அப்படின்றது வந்து தெரியாமல் நிறைய பேர் கல்யாணம் பண்ணிடுவாங்க. ஸோ கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா இவருடைய ஆணுடைய எண்ணம் அதிகமாக இருக்கும்போது, ஓகேங்களா, ஸோ அவர் வந்து பெண்கள்கிட்ட அதிகமாக எதிர்பார்க்குற விஷயம் அந்த இடத்துலையும் ஃபேமிலியில் பிரேக் ஆகும். இவர் வந்து ஓவராக விஷயத்தை வந்து எதிர்பார்க்குறாரு அப்படின்னு. அதே எண்ணம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பெண்கிட்டேருந்து கிடைக்கல அப்படின்னும் போது அந்த இடத்துல ஒரு ஃப்ராக்ஷன் வருது. அதே மாதிரி இது வந்து ஆண்களுக்கு இருக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம கலாச்சாரத்தில் வந்து தப்பாக பேச மாட்டாங்க. இதை தான் நாங்கள் பேச வந்த விஷயம். ஒரு ஆணுக்கு வந்து அதிகமான செக்ஸ் உணர்வு இருக்குது அப்படின்னா அவன் வந்து இட்ஸ் நாட் அ ப்ராப்ளம். ஓகேங்களா? அவன் ஆம்பளைப்பா, அவன் எத்தனை பேர் கூட வேணால் போவான்ப்பா அப்படின்ட்டுருவாங்க. பட் அதே ஒரு பெண் அப்படின்னு இருக்கும்போது அவங்களுக்கு தான் மிகப்பெரிய கட்டுப்பாடுகளை நம்ம சமூகம் அந்த கட்டமைப்பு கலாச்சாரம் விதிச்சிருக்கு அப்படின்றது இந்த படத்துலேயே தான் காமிச்சிருப்பாங்க. அவங்களுடைய அந்த உணர்வுகளை அடக்கிறதுக்கு ஒருத்தனை கூப்பிட்டு வந்து முதுகில் சாட்டையால் அடிக்க சொல்லுவாங்க. அவங்களே அவங்க கையை எடுத்துக்கிட்டு ரப்பர் பேண்டில் அந்த இடத்துல வலி ஏற்படுத்துவாங்க. ஸோ அந்த வலி வரும்போது அந்த மற்ற விஷயத்தை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரிலாம் இந்த கலாச்சாரத்தை பேஸ் பண்ணி அவங்களுடைய உணர்வுகளை கட்டுப்படுத்திக்கிறாங்க. ஸோ இது வந்து மென்டல் ஸ்ட்ரெஸ் ஆகும், தே வில் கெட் மென்டலி எஃபெக்டட். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ இது வந்து இப்போ ஒரு குடும்பத்தில் ஒரு பெண்ணுக்கு இப்படி ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா அதை வந்து அவங்களால வெளியே சொல்லவும் முடியாது. சொன்னால் வந்து
இந்த பொண்ணு அந்த மாதிரிப்பா, இவ அப்படி, இவ தப்பானவ, இவ பல பேர் கூட போனவ அப்படின்ற மாதிரி கட்டமைச்சிருவாங்க. ஸோ இந்த படத்துலேயும் வந்து அவங்க தனிமையாக இருக்கிறனால அந்த பொண்ணை வந்து நிறைய ஆண்கள் வந்து அப்யூஸ் பண்ணுற மாதிரி தான் படத்துலேயே எடுத்திருப்பார். ஸோ ஒரு கட்டத்தில் அவங்க விருப்பப்பட்டு போகிறதா இருக்கும், ஒரு கட்டத்தில் அவங்க விருப்பப்படலைனாலும் அந்த தேவை இருக்கிறதுக்காக அவங்க பண்ண மாதிரி தான் படத்தில் காமிச்சிருப்பார். ஸோ இது வந்து என்ன ஆகும்னா, இந்த பொண்ணு தப்பான பொண்ணு அப்படின்னு போர்ட்ரே பண்ணி அந்த பொண்ணை கொண்டுருவாங்க படத்தில். ஸோ இதுதான் நம்மளுடைய கலாச்சாரம். இது வெளிநாடுகளில் இருக்கான்னு கேட்டால் அதெல்லாம் கிடையாது, போடாட்டு போயிடுவாளுங்க அவளுங்க, வந்தால் வர கட்டி போ, இல்லைன்னா இன்னொருத்தண்டு போயிடுவாங்க. ஸோ இன்றைக்கி ஓகே, இந்தியன் கலாச்சாரத்துலேயும் அந்த விஷயங்கள் கொஞ்சம் ஊடுருவி வந்துக்கிட்டு தான் இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் இந்த நிம்போமேனியாக் அப்படின்ற இந்த ஒரு விஷயத்தை நம்மன்றதை விட ஓகே, ஒரு ஆண் பெண் ஒரு குடும்பமாக இருக்கிறவங்க வந்து அவங்க புரிஞ்சுக்கணும், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அவங்களுக்குள்ள இந்த விஷயம் இருக்குது, அதை புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா அதை வந்து க்யூர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள்ன்றதை விட அதை சரௌண்டிங்ஸை நம்ம ஏற்படுத்தி கொடுத்தோம் அப்படின்னா அந்த விஷயங்கள் வந்து தடுக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அதை புரிஞ்சிக்காமல் விடும்போது தான் நிறையா பிரிவுகளும் வரும். அந்த பிரிவுகள் வந்து பார்த்திங்கன்னா அதை வேறு மாதிரி கொண்டு போகும். நான் சொன்னது தான், ஒரு ஆண் பல பேர் இடத்துல போகிறா அப்படின்னா அதை வந்து பெருசாக பேசாத சமூகம், ஒரு பெண் ஒரு கணவனை விட்டு இன்னொருத்தன்ட்டு போகிறான் அப்படின்னாவே அதை வந்து பெரிய லெவலில் பேசக்கூடிய ஒரு சமூகமாக தான் இன்னமும் வந்து நம்மளுடைய கலாச்சாரம் இருக்குது. அப்படின்னும் போது இந்த மாதிரி ஒரு டிஸார்டர் இருக்குது ஹியூமனுக்கு, நம்மளுடைய நேச்சுரலாகவே இந்த மாதிரி டிஸார்டர் இருக்குது அப்படின்ற ஒரு சப்ஜெக்டை படமாக எடுத்து அதையும் வந்து வெளியே கொண்டு வந்து இப்படி ஒரு விஷயம்லாம் இருக்குது. ஸோ இதையும் நம்ம வந்து ஒரு மெடிக்கல் டேர்ம்ஸாக பார்த்து இதை வந்து நம்ம ட்ரீட் பண்ணுமே ஒழிய அந்த பெண்ணை வந்து தப்பானவளாக நினச்சிடக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இந்த அஜய் பூபதி அப்படின்ற இந்த படத்தை எடுத்திருக்காரு அப்படின்றது தான் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ அவருக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் நான் இங்கே டிஸ்க்ளோஸ் பண்ண விரும்பினேன். அதாவது செக்ஸ் அப்படின்றது வந்து எல்லா மனிதர்களுக்குமே, மனிதர்கள் எல்லா விலங்குகளுக்குமே இருக்க ஒரு விஷயம். மீன்ஸ் அது இல்லைன்னா உயிரினமே இல்லைப்பா, அவ்வளோதான். ஓகே, வித்தவுட் தட் நத்திங். பிகாஸ் ஒய் வி ஆர், நம்ம கல்ச்சரில் ஏன் அது ரொம்ப ரொம்ப கன்சர்னாக வச்சுருக்கோம் அப்படின்னா படிக்கிற காலத்திலே தெரியும். ஓகேங்களா, 10th +1 +2 அந்த சப்ஜெக்ட்லாம் போகும்போது இந்த ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம்னு ஒன்று வரும். அந்த சாப்டர் எந்த டீச்சருமே எடுக்க மாட்டாங்க, அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ அதுவே ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட் தான். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து எஜுகேஷன் வைஸில் வந்து எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துருந்தாங்க, வச்சுருந்தாங்க அப்படின்னா அது என்ன, அதோடைய தேவை என்ன, அந்த தேவையிலிருந்து நம்ம ஒருத்தர் எப்படி வாழலாம் அப்படின்றதுலாம் ஆட்டோமேட்டிக்காக நடக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் தான். அதை வந்து அஃப்கோர்ஸ் பேஸ்ட் ஆன் அவர் கல்ச்சர் வி மிஸ்ட் இட். ஸோ அந்த ஒரு விஷயம், இந்த நிம்போமேனியாக் அப்படின்ற மேட்ரு ஆண்களுக்கு இருக்கிறது வந்து பெரிய விஷயமாக கன்சிடர் பண்ணப்படாது, பெண்களுக்கு இருக்கிறது வந்து பெரிய விஷயமாக நம்ம கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னா அது மிகப்பெரிய தவறு. ஸோ அப்படி இருக்கிறவங்கள எப்படி நம்ம ட்ரீட் பண்ணணும் அப்படின்றத வந்து புரிஞ்சுக்கிட்டு அவங்களுடைய தேவைகளை கரெக்டாக நம்ம பூர்த்தி பண்ணோம் அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் தே ஹாவ் அ ஹாப்பி ஃபேமிலி லைஃப், அதை லீட் பண்ணிட்டு போக முடியும் அப்படின்றது நான் இந்த வீடியோ மூலிமா சொல்லிக்க ஆசைப்பட்டேன். ஸோ அதனால தான் இந்த டாப்பிக்கை எடுத்தேன். ஸோ அதனால தான் அஃப்கோர்ஸ் ஹோப்ஃபுல்லி இது புரியல அப்படின்னா நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள். இன்னும் ஏன்னா நம்ம டீட்டெயிலாக சொல்ல முடியாது சில விஷயங்களை. ஸோ நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு மேலோட்டமாக சொல்லிட்டு போயிருக்கேன் நான் நம்புகிறேன். அஃப்கோர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். See you on another video. Love you all. Take care. Bye bye.